அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்ட்ரைக்னு இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையுமே இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் வேல்யூ மாறுபடும், அவ்வளோதான். இது கொடுக்கறது வந்து சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம், இல்லையா? இது தேவையே கிடையாது. இது ஒரு அடிஷ்னல் டூலாக தான் நம்ம பயன்படுத்துவோம். நீங்கள் சிந்திக்கிற மார்க்கெட்டுங்கிறது ஏன் மேக்ஸ் படி இயங்குதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக, அதை பற்றி தேடுதல் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸ் சார் உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொல்லி கொடுத்தா போய் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? பிளைண்டாக போய்ட்டு அப்படியே ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நானே யூடியூப்பில் சொல்கிறேன்னாக்கல, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, என்ன போல நிறைய இருக்கலாம், அதெல்லாம் நம்பக்கூடாது. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் சேர்த்து தான். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்தணும், இல்லையா தவிர்த்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ரீட்டைல் ட்ரேடர் இதை பார்த்துருவோம். இன்றைக்கி மண்டே ட்ரேடு. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, நேற்று இதெல்லாம் முடிந்த டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது, லைவ்ல மாறிடலாம். 3,40,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு எக்ஸிட் ஆயிருக்காங்க இருந்ததுல பையில இருந்து. ப்ரோ ட்ரேடர் அப்படியே 2,15,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. எஃப்ஐயும் 1,20,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க. இவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே இவங்க 2 பேரும் பைக் பண்ணிக்கிட்டாங்க. நான் எப்பயும் சொல்லியிருக்கல, அப்போ மார்க்கெட் என்ன ஆகுன்றதை நீங்களே யூகிக்கலாம், கெஸ் பண்ண முடியும். ஆனால் லைவ்ல வந்து இது வந்து முடிந்தது, லைவ்ல வந்து மாறும். அதே டைரக்ஷனாக இருக்கலாம், ஆர் ஆப்போசிட் டைரக்ஷனாகவும் இருக்கலாம். அப்போ அதை நம்ம வந்து மேக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தாற்போல நம்ம ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு 23,900. நான் மார்க்கெட்டுக்கு கூட ஒரு இன்ட்டு கொடுக்குறேன், இது ஸ்ட்ரைக்குக்கு விடுங்க, மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, நல்லாவே தெரியும். அதில் அந்த லோவை பிரேக் பண்ணலன்னா, லோவை அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட்டுக்குங்க, நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. லோவை பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கு வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படியே கண்டினியூ இல்லை, அவர் கீழே வந்துட்டார், ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாருனாக்கல இக்னோர் பண்ணிவிடுங்க. எகைன் மேலே இந்த மட்டும்தான் நம்ம அப்சைடுக்கு மட்டும்தான் நான் பார்க்குறேன், ஓகேங்களா? அதுக்கு மேலே இருந்தால் மட்டும், கீழே இருந்தால் அது அப்படியே கீழே வந்துடும், அதை தவிர்த்துட்டு, ஓகேங்களா? அது உங்கள்கிட்ட நீங்கள் என்னவோ அதை பயன்படுத்திக்கலாம். சரி, நம்ம இப்போ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம எது எங்கே போனாலும் மேக்ஸ் தான், ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா யூகிக்கிறது, கெஸ் பண்ணுறது, ஓகேங்களா? மேக்ஸ் தான் நம்ம ரூல். 23,900 புட்டு இன்னைக்கு 118 ருபீஸ், 118 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி இறங்கும். 118 ரூபா ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா நிஃப்டி 50 ஏறும். அப்போ 23,900 புட்டு இங்க 118 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன், உங்க டெக்னிக், நீங்க என்ன வேணா பார்க்கலாம். நாம எதுவுமே பார்க்கறது இல்லை, என்ன வரப்போது லைவ்ல ஏது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம மேக்ஸ் வேல்யூ போடுறோம். அதே போல இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேலையில போய் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அதே போல கீழே இறங்கினாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். இது போல அது 1000 ஆயிட்டு ஏறினா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாமே மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன். மார்க்கெட் லைவ்ல நம்ம வேல்யூ எல்லாம் முன்னாடியே போட்டு உட்காந்துருப்போம், அவ்வளோதான். போயிட்டு இங்கே போய் ஓப்பன் ட்ரெஸ்ஸை பாரு, ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்னை அதெல்லாம் இங்கே கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், எங்கே என்ட்ரி எடுக்கணும், யாரை என்ட்ரி எடுக்கணும், என்ன விலையில வாங்கணும், எல்லாமே மேக்ஸ், ஓகேங்களா? அப்போ மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அதை சார்ந்து படிங்க. அதுக்காக தான் நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. இதை வைத்தெல்லாம் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இது ஒரு அடிஷனல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.